ஹலோ அம்மா பக்கத்தில் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்களா யாரா இவான்டா பிறந்துட்டா சால்ட்டாக பேச பார்க்குறீங்க வேறு யார் இன்னும் அந்த உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்தில் தான் பார்க்க போகிறேன்னா லவ் சினிபியோவில் சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நிறைய பேர் காமெடி பண்ணி எமோஷ்னல் ஆனவங்களை பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் தான்ப்பா எமோஷ்னல் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த கனிமையே அப்படிதான் இருக்குது. இருந்தாலும் இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி காற்றை போடப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் சினிபியோ அதுக்கப்புறம் வாய்க்கில் உள்ள சீசன் 2ல் எபிசோட் 5 தான். கதையோட ஆரம்பத்தில் இன்றைக்கி கிளப் மீட்டிங்னு ஒன்று இருக்குப்பா. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. அதில் நீங்களே கரெக்டாக தெளிவாக சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கிளப் இந்த இடத்துல இருக்கணும் வேணாமா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டுக்கல. சரி யூட்டா நீ தானப்பா லீடர் அப்படி கேட்க நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது ரீகா தான் அப்படின்னு குமின்னு சொல்ல அப்படி எங்கிட்டு மீட்டிங் கிளப்பில் உள்ளே போகாமல் வெளியே கதை பேசிகிட்டு இருக்கு. அப்படி எட்டி பார்த்துட்டு என்னடா அவங்க எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க நல்லா பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்பேல ஐயோ இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் இருள் உலகின் விக்கெட்லாடை நான் இந்த கிரேட்டிக்கில் போனால் மனிதர்களால் அதை தாங்க முடியாது. எங்கடி அளவு பார்க்குறேன் எப்பா என்னோடய சக்தி அவங்களால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போல எங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது லீடர் உள்ளே வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூப்பிட அப்படியே இதில் அட்டி பார்த்துட்டு இருக்க. என்னது ஃபேர் ஈஸ்ட்டு மேஜிக்கல் நேப்பிங் சொசைட்டியா யார்ப்பா அது? அது நான் தான் அப்படி சொல்ல. சரிம்மா பேசுமா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படி கேட்டேன்னு அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப ரகசியம், அதெல்லாம் உங்களால் கற்றுக்க முடியாத ஒன்று அப்படி சொல்லிட்டு இருக்க. மண்டையில் அடிக்குது. ஏய் அங்கே கீழே பாரு அப்படின்னு சொன்னேன்னு என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்க. அப்படிங்கிட்டு என்னோட பேச்சை அவங்களால தாங்கவே முடியல மாஸ்டர் நீங்கள் வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போனா நீ எழுதி கொடுத்தோ ஒன்றும் பேசலையா? ஆமாப்பா அவன் என்ன பண்ண தெரியுமா? ஓ இப்படி பேசணுமா? ஓ இப்படி அம்மா பேசுறியா? இந்த பேசுறே கொஞ்சம் காற்று வர மாதிரி இருக்கு அப்படி சொல்லி தப்பிச்சிட்டாமா அப்படி சொல்லிட்டு இருக்க. நீ கூட போயிருக்கா எப்பா லீடர் மட்டும் தான்ப்பா அனுமதி. நீ என்னம்மா சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஓர் உயிர் ஈருடல் எங்களை பிரிக்க முடியாது. ஆமாம் பிரிக்க முடியாது அப்படி சொல்ல. எம்மானாலும் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்பா நீங்கள் ரெண்டு ஒன்றா தானமா இருக்கீங்க என்னப்பா சொல்கிறீங்க குமீன்? ஆமாம் அவங்க ரெண்டு லவ் பேர்ட்ஸ். போதும் இப்படிலாம் சொல்லாதீங்க அது ரொம்ப அவமானமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹலோ நாங்கள் வரலாமா? டீச்சர் நீங்கள் இந்த பக்கம் உங்கள் கிளப்புக்கு நான் தான் அட்வைஸுங்கிற ஒரு முறையினால் பிரசிடென்ட்டில் உள்ளவங்களா நீங்கள் என்ன பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. சரி டக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டீங்க கேட்கும்போது ஒன்று பிடிக்கிட்டு ஓடுது அதை துரத்துட்டு இன்னொன்று ஓடுது. எப்பா அது நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எப்பா நான் என்ன சொல்கிறது ஒருவேளை நீங்கள் மேஜிக்னா வச்சுருக்கீங்களா மேஜிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சுற்றி பார்த்தா இல்லை வேறு எதாவதும்மா அங்கிட்டு ஒன்று தூங்கிட்டு இருந்தது எந்திரிக்க. ஏமா நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க? ஆமாம் நேப்பிங்கை பற்றி பேசலாமே எப்படி சொன்னோன்னே நேப்பிங்கா ஆமாங்க நம்ம சொசைட்டியில் நேப்பிங் ஒரு வார்த்தை இருக்கும்போது அது இவங்களுக்காக தான் அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்போனா நீலாம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்து வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க. ஓ நேப்பிங்கு டோர்னமெண்ட்லாம் இருக்கா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஓ அது ஒன்றும் இல்லைப்பா தூங்குறோம்ல நம்ம டைம் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி மார்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. ஓ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. தூங்குற வச்சுலாம் ஸ்டடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆமாப்பா அப்படின்னா என்னப்பா? அதுவும் மஸ்டர் அதான் ஜாப்பனீஸோட வார்த்தையில் சஸ்டான அர்த்தம் தூங்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சொல்லி இதை பார்த்துட்டே இருக்கீங்களே. சரி நான் அப்ளை பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே யாரு கூட நீங்கள் ஃபைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஓ சிஸ்டர் அசிஸ்டின அவங்க கூட நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்ல என்ன நடக்க போதோ அப்படி இங்கிட்டு. ஆமாம் தூங்குறதுல இவ்வளோ நல்லதுலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாப்பா நீ தூங்குறத பற்றி நினச்சிட்டு இருக்கேன். ஒருத்தவே இன்னைக்கு தூங்கினா மட்டும்தான் நாளைக்கு சுறுசுறுப்பாக நடப்பேன். அது மாதிரி தூங்குற மூலமாக நிறைய நல்லது இருக்குப்பா. அவனுக்கு நோயெலாம் கோவம் அப்படியே சுருக்கெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும். அப்படியே நம்ம தூங்கும்போது அப்படியே ஆழமாக போயிட்டு வாட் அதுக்குள்ளே தூக்கிட்டீங்களா யாருங்க நீங்கள் அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு ஏப்பா நீங்கள் தான் என்னை போட்டி கூட்டவங்களா? சரி நான் என்னை இன்ட்ரோ பண்ணுறேன் நான் தான் நிம்மரி நம்மள சிஸ்டர் அசேசிங்கில் சேர்ந்தவன். யார் இதுவும் தூங்குற மாதிரி பேசிகிட்ருக்கு. யார் சாமி நீங்களாம் அப்படி சொல்லி ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். சரி மாஸ்டர் தள்ளி போங்க அது ஒரு கொடூரமான ஜந்து அப்படி சொல்லி தூங்க. எப்பா நீங்கள் என்னை போட்டி கூப்பிடுவோம் உங்களை நான் சீரியஸாக நினச்சதே ஆனால் உங்களை பார்த்தா டம்மி பீஸு கிளப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே எப்படிமா அவளுக்கு தெரிஞ்சுட்டு ஹீரோ ஆச்சரியப்பட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தூக்கத்தை விளையாட்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு முடியாது. அதனால் இதோடய முடிச்சுக்கலாம் நீங்கள் எந்த போட்டியிலும் நீங்கள் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போக பின்னாடி நில்லுமா உனக்கு எங்களுக்கு பற்றி என்ன தெரியும்? எங்கள் கிளப்பு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதை நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படி தான் நண்பர்களே அப்படி கேட்டோன்னே அப்படித்தான் அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்போனா நீங்கள் இதை சவாலாக நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நாங்கள்
போரில் தோக்குறது மரணத்தை எதுக்குற மாதிரி நாங்கள் ஜெயிச்சே தீருவோம். நான் மட்டும் தோத்தனா அதை கிளப்பே விளக்கிறி அப்படின்னு சொல்ல, ஏன் எதை நீ வார்த்தை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அப்படி எங்கிட்டு ஏண்டி இஷ்டமான கிணமாச்சு பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். எப்பா நம்ம ஜெயிக்கணும்ல, எடு செருப்பு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கேன். அப்படி பின்னாடி ரெடியாச்சுன்னு சொன்னேன். என்ன ரெடியாச்சுன்னு பார்த்தா இதப்பா டோர்னமெண்ட், நம்ம எப்படியே தூங்குவோம். சரி வாங்க ப்ராக்டிஸ் செட் பண்ண எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம், ஆமாம் நான் இங்கே இருக்கேன், எனக்கு இன்னொரு கிளப் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க, நீ இப்போ இந்த கிளப் விட்டு போகிறது இந்த கிளப்பை பிரிக்கிற மாதிரி சொன்னேன். சரிரான்னு தூங்கினதுக்கப்புறம் ஒன்று நடக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பி ஒரு சவுண்டு கேட்க, யூத்தா என்னால் தூங்கலப்பா, இது கஷ்டமாக இருக்கு சொல்ல. பார்த்தல எங்கள் மாஸ்டர் டேட்டையெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம் நான் டேட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவில்லையே. ஆமாம் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்கேன். என்னை தூங்க முடியுன்னு சொல்லிட்டு 2 பேருமே முழித்துருச்சுங்க. அப்படிங்கிட்டு சரி நம்ம இந்த நேச்சரோட மூழ்கி தூங்க போகிறோம், வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் சன்பீம் அடிக்குன்னு சொன்னேன். சரி நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்க. ஆமாம் இங்கே என்னமா பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போயுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்னவாச்சும் வேலை பார்த்தா நல்லா தூக்கம் வரும். ஆமாம் அப்போனா இந்த தண்ணியில் இப்போ இறக்கும் சொல்லியா, எவ்வளோ குழியாக இருக்கும் தெரியுமில்ல அப்படி கேட்டோன்னே. ஆமாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல, ஏடி அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கேன். இங்கிட்டு ஒருத்தனை பார்த்தா, ஆமாம் என்னடி பண்ணுறான், அவன் கும்மினை மடக்கிறதுக்காக தூங்கிட்டு இருக்கானாப்பா. சரி வா அவங்களை கண்டுக்காம நம்ம போயிடுவோம் அப்படிங்க. நம்ம ஜெயிச்சிருவோமா, கவலைப்படாப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்ல. எப்படி அப்படி கேட்டேன்னு, அதுக்கு தான் நம்ம யூட்டா இருக்கானே அப்படி சொல்ல, செருப்பால் அடி பண்ணி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒன்று இடி இடிக்கிற மாதிரி சொன்னேன். இங்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி உங்களை பார்த்தா நம்ம ஜெயிச்சே திருவோமான்னு பேசிகிட்டு இருக்கேல, என்னென்ன பண்ணுறது வேறு வழியே இல்லையா அப்படி யோசிச்சிருக்கேன். ஒரு வழி இருக்குது அப்படி சொல்லி கத்த. அப்படி எங்கிட்டு இந்த கேமில் நான் தான் டிஜிபி அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா நம்ம இப்படி விளாண்டுட்டு இருந்தோம்னா இன்றைக்கெலாம் தூங்க மாட்டோம், நம்ம காலையிலேயே ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா நான் தூக்கம் வருது நான் போவா அப்படிங்கிறேன்னு, குசுகா குட் நைட்மா அப்படி சொல்லி எல்லாம் கத்த. அப்படிங்கிட்டு காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நடுவில் நம்ம தலைவியோட என்ட்ரி வேறு. அப்படியே மார்னிங்கில் யூத்தா அப்படி குரல் கேட்க, ஹீரோன்னு ஒரு குரல் கேட்குது. என்னது ஹீரோவா? இடம் நீ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு கடத்தில் வைக்க. இதுதான் டார்க் ஃப்ளேம் மாஸ்டரோட டார்க் சைடா? அப்படிலாம் ஒன்று லெடி கத்திட்டு இருக்கேன். சாரிப்பா நான் ஒரு பழக்க தோசத்தில் பண்ணிட்டு, சரி நீ இதை லவ் கான்ட்ரி பட்டி இந்தாம்மா நீனே வச்சுக்க அப்படி சொல்ல. என்னது அப்படி சொல்லி கத்த. அப்படியே கூச்சி ஓடி போயிடுறா. எப்பா குசுகா இந்த சந்துவை அழிச்சு தரும், டக்குனு ஆயுதத்தை கொண்டு வா. ஆமாம் நீங்கள் இவ்வளோ தூங்காமலே இருந்திருக்கணும் அப்படி கேட்டு, ஆமாம் போட்டி வர லேட்டாச்சு அப்படி சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சிருதுங்க. அப்படி எங்கிட்டு இன்னைக்கு ஃபேர் ஈஸ்ட் மேஜிக்கல் நேப்பிங் சொசைட்டிக்கும் சிஸ்டர் அசோசியேஷன் கிளப்புக்கும் போட்டி நடக்க போது எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஏமா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வேணா மன்னிச்சு காலில் விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை நம்ம ஜெயிக்கிறோம் சென்பாய் அப்படி சொல்லி ஆச்சரியம் பார்க்க. நான் முத ரீக்கா பார்க்கும்போது, எப்பா நான் பவுண்டரி என்னை கண்டுபிடிச்சே தெரியவே, நான் அதில் ஜெயிப்பேன், அதோடு நிற்க மாட்டேன், மற்றதே நம்ம நோக்கி போவோம்ப்பா நம்ம கிளப்பில் அப்படின்னு சொன்னும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்ல. எப்பா அவள் ஒரு சுனிபி ஒளி புள்ள பொண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா அது இருந்தாலுமே அவள் முடிவில் அவள் கரெக்டாக இருந்தா, அவள் சொல்கிற விஷயம்லாம் அவள் நோக்கி விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ அடைஞ்சு முடிச்சிட்டா. நம்ம ஜெயிச்சு தீர்றோம், நம்ம ஒன்றா இருந்தோம், அப்புறம் ஒன்றை பார்த்தோன்னே நம்ம சந்தோஷமாக இருந்தோம், அப்புறம் விளாண்டுட்டுலாம் இருந்தோம், இந்த கிளப்பை நான் பெரிய மனசு விடப்பட்டேன், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படி சொல்ல. கண்டிப்பா அப்படி சொல்ல. சரி இந்த உலகம் பாடி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்க ஆரம்பிச்சிருந்துங்க. அப்படியே கடல் ஒரு போரே நடக்க. ஏப்பா என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லிட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் சென்பாய், போட்டியில் ஜெயிச்சிட்டோம், அவங்க தோழி ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இப்போ எங்கே அவங்க அப்படி சொல்லிட்டேன்னு, அவங்க போய் 10 வருஷம் இருக்கும் வீட்டுக்கு அப்படி சொன்னோடனே, அப்படியா நம்ம பிரிய தேவையில்லையா? ஆமாம் எப்போனா நம்ம மோரி சம்மர் இருக்கலாம், செருப்பால் அடி பண்ணி அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நீ சிரிக்கிற அப்படி கேட்டேன்னு, ஆமாப்பா நான் ஒரு கனவு கண்டி அதில் நம்ம நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. ஆமாம் உண்மையிலே அது கனவா அப்படி சொல்லி யோசிக்க. அப்படி இங்கிட்டு
ஏண்டி இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் நானும் ஒரு தடவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பையில் ஒரு தீவின்றி ஏண்டி முதல்ல ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு என்ன மொய்க்கு முறை சொன்னால் அப்படி அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்குது செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். கடைசி வரி எதுவுமே மாறலை. ஆனால் தூங்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கேன். யூட்டா பார்த்துப்பா அப்படி சொல்ல வாய முடிட்டு இருங்கடின்னு கத்த. இதோடைய இந்த எபிசோட் முடியுதுப்பா. நீ வேற போகிற எபிசோட் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அதில் மிஸ் பண்ண பார்த்துருக்கேன். சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்து உடம்பு பார்த்துக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. டாட்டா பாய்.